கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த ஏரியாவே ஒரு கலவரமான ஏரியா. இப்பதான் பொதுமக்கள் வரும் இணக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு வெட்டி பிடிச்சிட்டு அறுவடை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு வருவேன் எவ்வளவு போன் போடுவேன் எவ்வளவு வர சொல்லுன்னு சொல்லிட்டு போறான்னா அப்ப எனக்கு இந்த பின்னாடி தைரியத்தை யாரு கொடுக்கா? தயவு செஞ்சு செய்யுங்க. இல்லன்னா சட்டத்துக்குள்ள 10 நிமிஷம் ஆகுமா சார் அவங்க வீட்டுல அடிச்சு உரையாடுறதுக்கு? நாங்களும் அவன் என்ன மக்களாக பாக்குறோம். இந்த நாய் செஞ்சதுக்கு அவன் குடும்பம் பாதிக்கப்படாதுன்னு பாக்குறோம். இப்பவும் சமுதாய ரீதியாக ஒரு பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறோம். அதையும் விட்டுட்டு வியாபாரவியல வெட்டுவேன் ஒண்ணுமில்லாத வெட்டுவேன் ரோட்ல உட்காந்துருக்க வெட்டுவேன்னா சார் உடனடியாக அந்த ஏரியாவில் ஃபுல்லா சார் எப்பவும் போலீஸ் பாதுகாக்கிற மாதிரி போடுங்க. தொடர்ந்து எல்லா ஹோட்டல் நடக்க பப்ளிக் எல்லாம் சொல்றது பயப்படுறாங்க. இந்த ஒயின் ஷாப் அதை மூடுங்க சார். ஒயின் ஷாப் மூடுங்க தொடர்ந்து ஆமா பிரியாணி கடையில் ஏதோ பிரச்சனை சார் இல்ல முடியல சொல்லுங்க சார். மொத்தம் நாங்க பாத்துக்கிட்டோம். கஞ்சி என்னைக்கு நம்மள காலி பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு இதை போய்கிட்டு டெய்லி நைட் மக்களுக்கு அவ்வளவு பேருக்கு இந்த டெய்லி அவங்க வேலை என்ன 10 மணிக்கு மேல ஒவ்வொரு கடைக்கா போக வேண்டியது. ஒவ்வொரு அவங்களுக்கு எல்லா கடையும் கேளுங்க சார். புகார் என்ன சார் இல்ல சார் 4 நாளைக்கு முன்னால போலீஸ் நிக்கும் போதே இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்பவே நான் எடுத்து கொண்டு போட்டிதானே ஓபி ஒண்ணு போடுங்க சார். எப்பவும் காவல்துறை ரோட்ல இருக்கணும். இவங்க உடனே அக்யூஸ் பண்ணுங்க. இப்ப அவர் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. இப்ப அவர் உண்மையில அவருக்கு ஏதாவது உயிர் கொண்டு ஆகி போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நீங்க ஒரு போய் பஸ் ஓட சார். தமிழ் ஆடா சமுதாயம் சொல்றோம். யாரும் இணக்கமா போகணும்னு நினைக்கிறோம் சார். எவ்வளவு சேஃபா இருக்கு இந்த சம்பவம் இதோட கிடையாது சார். இந்த இடத்துல நடக்கிறதுல வியாபார பக்கம் எங்க சமூகம் இல்ல, எந்த சமூகமே இந்த பாதுகாப்பு கிடையாது. சமூகம் அவன் ஜாதி பார்த்து பழக எல்லாம் கஞ்சா குடிக்க நாய் சோத்துக்கு இல்லாத நாய் இவங்க தான் பண்றானுங்க. இவங்களை உடனே நீங்க இங்க அடக்குங்க. இல்லன்னா இங்க சமுதாயத்துக்கு 4 பேரை திரட்டி நானே ஒரு வழக்கு நடத்த வெட்ட சொல்லி விட்டுருவேன். அது நாங்க செய்வோம். அவனுக்கு ஒரு குடும்பம் பிள்ளை இருக்குல்ல ஓட்டிட்டு போயிருவான். யாராச்சும் ஒருத்தன் சேர்த்தானா அடுத்த சதிகாரம் சாமா. ஆமா கொஞ்சம் பாருங்க.